நாங்கள் இன்றைக்கு நிறைய மரக்கறிகள் வாங்கி வந்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த பிதிர்கடல்னு சொல்கிறது இந்த ஆடி அமாவாசை தந்தையரை நினைவு கூர்ந்து இன்றைய தினம் எந்தவித உணவும் அருந்தாமல் சமைத்து தந்தையரை பூசித்து படைத்து இன்றைக்கு நாங்கள் இந்த 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 ஆடி அமாவாசை விரதத்தை நிறைவு செய்ய போகிறோம். இதுக்கு நாங்கள் வாங்கி வந்த மரக்கறிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கீரை வாங்கி வந்திருக்கிறோம். கீரை இப்போ நாங்கள் 2 பேர் தான் வாங்குறது. கீரை வாங்கி வந்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல குளிர்ச்சியான கீரை. தேசிக்காய் கீரைக்கு தேசிக்காய் வாங்கியிருக்கிறோம். நாங்கள் கொஞ்சம் கூட தான் தேசிக்காய் வாங்குகிறோம். ஏனைய நேரத்தில் செய்யலாம், விருதுக்கு பயன்படுத்தலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் என்னென்ன மரக்கறிகள் வாங்கி பார்க்கலாம். மரவள்ளிக்கிழங்கு, துபாய் மரவள்ளிக்கிழங்கும் துபாயும் தான் உண்டா போட்டு சமைக்கணும். மரவள்ளிக்கிழங்கு நாங்கள் வாங்கியிருக்கிறோம். மற்றது துபாய் பூசணிக்காயும் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். மரவள்ளிக்கிழங்கும் சர்க்கரை பூசணிக்காய் தான் தான் சுவையாக இருக்கும். ஆனால் சர்க்கரை பூசணிக்காய் தற்போது விலை கூடினபடியான இலங்கையிலேயே யாழ்ப்பாணத்தில் தற்போது விலை கூடினபடியான வாங்கியிருக்கிறோம். கத்திரிக்காய், வாழைக்காய். கத்திரிக்காய் இங்கே ஏற்கனவே இருக்குது, கொஞ்சம் கத்திரிக்காய் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கத்திரிக்காய் ஏற்கனவே இருக்குது. நாங்கள் நிறைய கத்திரிக்காய் வச்சுக்கிறோம். இது விட பைத்தங்காய் இருக்குது. அதே போல் பாவக்காய். இந்த பல சுவைகள் ரெண்டை சமைக்கணும். இனிப்பு, புளிப்பு, சுவைப்புன்னு சொல்லி பல சுவைகள் சமைக்கணுன்றபடியால் நாங்கள் வைக்கலாம். இதை விட பருப்பு, அப்பளம், மிளகாய், மற்ற காத்தோட்டிக்காய். காத்தோட்டிக்காய்னு சொல்கிறது இது 1 கிலோ 4000 ரூபா இப்போ யாழ்ப்பாணத்தில் போகுது. சில இடத்துல 6000 இதுக்கு மேலேயும் போகுதுன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு 3 காத்தோட்டிக்காய் தான் கிடந்தால் காத்தோட்டிக்காய்னு சொல்கிறது. இது அந்த உடலில் இருக்கிற காற்றுகள், தேவையற்ற விசா கேட்டுகளை ஓட்டும் என்று சொல்கின்றார்கள். இப்போ நாங்கள் சமையலுக்கு ஆயத்தப்படுத்த போகிறோம். உலை வச்சிருக்குது, பானையில் அரிசி சமைக்கிறதுக்கு ஆயத்தப்படுத்திருக்கிறோம். குட்டி குட்டி வாழைக்காய் பொரிக்காமல் தானே. எத்தனை வாழைக்காய் விட்டுறா? ஒரு 5 வாழைக்காய், 6 வாழைக்காய், 6 வாழைக்காய். கத்திரிக்காய் வாழைக்காயும் போடுவோம், பொரிக்கிறது போடுவோம். பாய். அண்ணா கேட்டு டவுட்டில் கேட்டு படிங்க. அண்ணா படிக்கிற மாதிரி போடும். Here, look at. இதங்க உடைச்சி சமைக்கிறது சுவை கூடன்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாம் நவீன முறையில் எல்லாம் வெட்டி தான் சமைக்கிறது. நாங்கள் பழைய முறையில் தான் இப்போ உடைச்சி சமைக்கிறார்கள். நம்ம சரி ஒன்றும் சரியாக கழுவாதெல்லாம் எங்களை நோயாளி பைக்கு அது கூடாதுகளாக இருக்கும். நிறைய வடிவாக கழுவோம். எங்களுக்கு வடிவாக கழுவுறாங்க. 2 அணி 3 அணியில் கழுவோம். ஏன்னா இதெல்லாம் கெமிக்கல், ரசாயனங்கள், மருந்துகள், பூச்சி நாசினி, களை நாசினிகள்லாம் தெளிச்சிருப்பார்கள் விவசாய செய்யக்கு. அப்போ இதோட நச்சு பதார்த்தங்கள் எல்லாம் கிடாக்கு. இந்த கட்டி தண்ணி இப்படி வீணாகக்கூடாது. பாவற்காய், பீட்டர்கோட் என்ன? ஓகே, பீட்டர்கோட். இது
பிரிஞ்சால் பர்பிள் பிரிஞ்சாலன் என்ன பாப்பா உளுத்தி கொண்டுதுங்க தக்கச்சு தக்கச்சு நீங்கள் Essay, English essay. என்ன எஸ்ஸே Water is our life, blood for all. பிளட் ஏ இதான் பழைய காலத்தில் கீரை வெட்டிக்கணும் இப்போ மேசையில் வச்சு வெட்டுறது நவீன முறையில் கத்திரிக்காய் காய்ச்சி கத்திரிக்காய் வெட்டுப்படுது வாழைக்காய் எல்லாம் பாவக்காய் கீரை எல்லாம் வெட்டியாச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அடுப்பில் சட்டி என்னது கீரை என்னது அடுப்பில் சட்டி வைக்கணும் அங்கே வந்து தூக்கமா பாருங்க தாளிகள் போடப்படுது கீரைக்கு போடப்படுது கத்திரிக்காய் வாழைக்காய்க்கு இது பாவக்காய் அதுக்கு கணக்கு தேவையில்ல கிழங்கு பூசணிக்காய்க்கு தான் கூட விடணும் இது கிழங்கு கிழங்கு பூசணிக்காய் இது பைத்தங்காய் தேங்காய் கத்திரிக்காய் போடுவோமே கிழங்கு பூசணிக்காய் இது கீரைக்கும் போடுவோம் கீரைக்கு போட்டால் தான் டேஸ்ட்டாக போட்டாச்சு இது காத்தோடிக்க இதில் வைப்பமே அமைச்சது பாவக்காய் இது கீரை பைத்தங்க என்ன இது மரவள்ளிக்கலாம் ரைட் எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கணும் சரி துக்கம்மா எஸ் ரைட் பெரிய ஆத்மாக்கள் தங்களுடைய இறந்த ஆத்மாக்கள் எங்களுடைய தந்தை மனைவியின் தந்தை அவருடைய நாமத்தின் பேரான இந்த ஆடி அமாவாசை விரதத்தை நாங்கள் இருக்கிறோம் அவர்கள் வந்து உண்டு தங்களுடைய அந்த பசியை ஆற வேண்டும் என்றதான் எங்களுடைய அந்த விருப்பம் துக்கம் அங்கே வாங்க உள்ளுக்கு வாங்க நாங்கள் வச்சு தண்ணி தண்ணி கூட மாட்டுது சாப்பிடுவோம்